Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துகள். இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 58வது வசனம். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல. அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். John chapter 6 verse 58. This is the bread that came down from heaven. Your ancestors ate manna and died, but whoever feeds on this bread will live forever. Amen. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பிதாக்களைப் போல அல்ல. பல நேரங்களிலே நம்மை கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து விலக்கி அவன் கொண்டு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவருடைய புத்திரர்களாக மாறி இருக்கிறோம். ஆனாலும் கூட பல நேரங்களிலே அவன் நம்முடைய பிதாக்களை போல நம்ம மாறுகிறோம். பிதாக்கள் என்ன பண்ணாங்க, அவங்க மன்னாவை புசித்தாங்க. இந்த மன்னா கிடைக்கலைன்னு சொல்லி தெய்வ சமூகத்துல நிறைய அவங்க முறுமுறுத்தாங்க. தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக பேசினாங்க. தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க. தேவனை மறந்து போனாங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை அடையாளங்களை மறந்து அவன் கர்த்தர் மன்னாவை தரல, தண்ணீரை தரல, இறைச்சியை தரலன்னு சொல்லி அநேக முறை முறுமுறுத்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். தண்ணீரை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார், இறைச்சியை கொடுத்தார், எல்லா காரியங்களையும் கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அவர்கள் வனாந்தரத்திலே மரித்து போனார்கள். ஆனால் நம்ம அவர்களைப் போல அல்ல. ஜீவாப்பம், வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம் நமக்குள்ள இருக்கிறார். அப்பமாகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை தரும்படியாக வானத்திலிருந்து பிதாவாகிய தேவன் அவரை நம்மிடத்திலே பூமியிலே அனுப்பினார். எதற்காக அவர் பூமியிலே வந்து பிறந்தார்? ஹல்லேலூயா. நமக்காக, நம்மை ரட்சிக்கும்படியாக, நமக்காக அவர் மரித்தார், நமக்காக அவர் பாடுபட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார். ஒரு அப்ப நொறுக்கிறது போல அவருடைய சரீரம் நமக்காக நொறுக்கப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஜீவ அப்பமாக இயேசுவை நம்முடைய இருதயத்திலே நம்ம ஏற்றுக்கொண்டு அவரை இரட்சகராக நாம் கைக்கொண்டு அவருக்குள்ளே வேரூன்றி நம்ம வளரும் போது நாம் அவராலே வளருகிறோம். Praise the Lord. Hallelujah. அந்த ஜீவனுள்ள கிறிஸ்து நமக்குள்ள இருந்து நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். Hallelujah. ஆமென். இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. அவருடைய வசனம் ஜீவனாயும் ஆவியாயும் நமக்குள்ள இருந்து கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அதனால் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக அல்ல, மேலானவைகளை நாடுவோமாக. ஜீவனுள்ள கிறிஸ்து நமக்குள்ளே நம்மோடு கூடி இருந்த பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.